என்னோட பேர் சரவணகுமார் குமாரவாசகம். ஐ எம் த கான்சுலேட் ஜெனரல் மலேசியா ஃபார் சவுத் இந்தியா. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில எதுக்கு கூட்டியிருப்போம்னா, அந்த அன்வீலிங் ஆஃப் ட்ராஃபி ஆஃப் ஃபர்ஸ்ட் டிபிஆர் கிரிக்கெட் டோர்னமெண்ட், டிப்ளமேட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபார் எம்பசி கான்சுலேட் ஹை கமிஷன் ஸ்டாஃப். இந்த முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த டிப்ளமேட்டிக் டோர்னமெண்ட் மூலியமா, அதாவது ஸ்போர்ட்ஸையும் ஒரு முக்கியமான சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையும் உண்ணா கொண்டாந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக, அதாவது அவேர்னஸ் டு ஸ்டாப் சைல்ட் அபியூஸ், சைல்ட் டிராஃபிக்கிங், சைல்ட் மேரேஜ், சைல்ட் லேபர் இன் தமிழ்நாடுக்காக இந்த ஆர்கனைசேஷன் லெட் பை இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த சனிக்கிழமை 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 மணிக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்க இருக்கிறது. அது மூலியமா வந்து இந்த மீடியாவுக்கு என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பணி இருக்குதுன்னா, இந்த டிப்ளமேட்டிக் இவெண்ட் மூலியமா இந்த மெசேஜ் தட் இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும். த அவேர்னஸ் ஆஃப் ஸ்டாப் சைல்ட் அபியூஸ், டிராஃபிக்கிங், சைல்ட் மேரேஜ், சைல்ட் அபியூஸ் இன் தமிழ்நாடு. அந்த சமயத்துல நான் ஒரு அரசு தந்தையா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் ஒரு முக்கியமா நம்ம டேக் பார்ட் பண்ணோம்னா, இந்த பிரச்சனை வந்து இங்க மட்டும் இல்ல, இது உலகம் முழுதும் இந்த பிரச்சனை இருக்கு. எஸ்பெஷலி டெவலப்பிங் வேர்ல்ட்ல, மலேசியாலையும் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியா இருந்தாலும் இந்த இஷ்யூ வந்து நம்ம நாட்டில் மலேசியாலையும் வந்து நிறைய முயற்சி எடுத்து இது வந்து சமுதாயத்துல இருந்து குறைச்சி இப்போ ஒரு அளவுக்கு வந்து இந்த 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 இது வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ கொண்டாந்துருக்கோம் இதுல இருந்து. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இஷ்யூ என்னன்னா, ட்ரேடுக்கு, இந்தியாவோட ட்ரேடுக்கும் சரி, மலேசியாவோட ட்ரேடுக்கும் சரி, எஸ்பெஷலி டெவலப்பிங் கண்ட்ரில வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணி சமுதாயத்தில் வந்து இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இதை வந்து குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல. இதை ஹவு டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ, இது சமுதாயத்தில் இருந்தால் இந்த இஷ்யூ வந்து எப்படி வந்து அது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் மிஸ் ராஜ் இருக்காங்க, மிஸ் ஹரியானா இருக்காங்க, இவங்க ஆர்கனைசேஷன்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தட் சொசைட்டி நீட் டு நோ. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து அணுகிறது, இதுக்கெல்லாம் வந்து இவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இந்த மூலியமா அவேர்னஸ் மூலியமா சொல்யூஷன்ஸ் இவங்களாம் கொடுக்க தயாரா இருக்காங்க இந்த இஷ்யூக்கு. ஸோ இந்த டிப்ளமேட்டிக் இவெண்ட் வந்து ஒரு லெஜர் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட். இது ஒரு கிரியேட் அவேர்னஸ் அண்ட் திஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் பிஹைண்ட் தட். ஸோ லெட்ஸ் ஹோப் இந்த நிகழ்வு மூலமா, இந்த முயற்சி மூலியமா இட் வில் கிக் ஸ்டார்ட் அ நியூ டிமென்ஷன் இந்த இஷ்யூவை பத்தி இந்த மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. தேங்க்யூ. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகளும், குழந்தை தொழிலாளர்களையும், குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவங்க யார் இது டீம்ல ஜெயிக்க போறாங்க, யார வந்து 2வது வர போறாங்க, தோக்க போறாங்க அப்படின்றது முக்கியத்தை விட, இவங்க ரொம்ப முக்கியமான நேரத்தை வந்து நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணி, நம்மளோட கை கோர்த்து இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை தமிழ்நாட்டில் இனி இல்லை என்ற முயற்சியில அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு குறிப்பா நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது மதிப்புக்குரிய எக்ஸலன்சி மிஸ்டர் எஸ் சரவணகுமார் குமாரவாசகம், அவர் கான்சுல் ஜெனரல் ஆஃப் மலேசியன் கான்சுலேட் சென்னை ஐயா அவர்களுக்கு உங்களுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவான், கிரிக்கெட்ல டாப் கோச், டாப் பிளேயர், லீடர், வெரி கமிட்டட், லைஃப் டைம் கமிட்டட் பர்சன் CS சுரேஷ்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேட்ச் வந்து நாளைக்கு நடக்கும் போது இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் வாங்க. அதை தவிர இன்னும் நிறைய ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் ஒரு 50 பத்திரிகையிலேருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். குறிப்பா நீங்களும் கண்டிப்பா அதுல வந்து பங்கு எடுத்துக்கணும். இதை விட ஒரு 5 மடங்கு பெரிதா அந்த மேட்சை நடத்த போறோம். வந்து இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ICW, எங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
இம்பார்ட்டன்ட் பர்சன், ஒரு கான்சுல்னா டிப்ளமேட்ஸ், அவங்க கான்சுல் தவிர வேற எந்த வேலையிலயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதையெல்லாம் வந்து தவிர்த்து அவங்களுடைய பர்சனல் நேரத்தை எடுத்து ஒதுக்கி இந்த கிரிக்கெட் மேட்ச்க்காக வந்திருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் பெரிய கடன் பட்டிருக்கோம், நன்றி பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.